சாலமோன் சொல்றான், ஐயா நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன், திரளான ஜனங்களாகி உமது ஜனத்தின் நடுவிலே அடியே இருப்பா. பயங்கரமான காரியம் இல்லை? இந்த ஒன்றும் தெரியாதவனெல்லாம் வந்துட்டான்னு வச்சிங்களேன், அதுவும் ஊழியத்துக்கு வந்துட்டான்னு வச்சிங்களேன், ஐயோ அவனுடைய வாழ்க்கையில ஐயா என்னை ஏன் பரிகாசத்துக்கு என்ன ஒப்பு கொடுத்துட்டீங்க, எனக்கு தான் ஒன்றும் தெரியலையே, நான் ஒன்றும் அறியாதவனா நான் இருக்கிறேனே, இந்த ஜனங்க நடுவில் என்ன வச்சிருக்கிறீங்களே, என்ன ஸ்டேஜில் வச்சுட்டு என்ன வேடிக்கை காட்டுறதுக்காக வச்சிருக்கிறீங்க. ஆனா நம்முடைய தேவன் ஒன்றுமில்லாமையில் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிற கர்த்தர். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறதான கர்த்தர். நீ நினைக்கிற என்கிட்ட ஒன்றும் இல்லை, சாலமோனே என்கிட்ட ஒன்றும் இல்லை நினைக்கிற இல்லை, அதுதான் உன்னிடத்துல எனக்கு பிடிச்சதான காரியம். இந்த ஜனங்க நடுவில் என்ன நீங்க வச்சிருக்கிறீங்களா ஆண்டவரே? ஏராளமா இருக்கிற இந்த உம்முடைய ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாரால் ஆகும் என்றார். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. கையை உயர்த்தலையே சொல்லாமா? அதனாலதான் நான் சொல்றேன், நீ ஆண்டவரிடத்தில் கேட்கும் போது ஞானமாய் ஜெபம் பண்ணணும், கருத்தாய் ஜெபம் பண்ணணும். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் அவன் ஜெபம் எப்படி இருந்ததுன்னா கருத்தோடு கூட ஜெபம் பண்ணான். நம்மை ஜெபம் பண்ண விடும்போது நம்முடைய வாயில் இருந்து கருத்துள்ள வார்த்தைகள் வெளிப்பட வேண்டும். அப்ப எப்படி அது அவனுக்கு வந்தது? எலியாவுக்கு எப்படி வந்தது அந்த ஜெபம்? கருத்தா எப்படி அவனால ஜெபம் பண்ண முடிந்தது? வேதம் சொல்லுகிறது, அவன் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு மனிதனாய் இருந்தான். அவனுடைய வாழ்க்கையே கர்மேல் சிகரமாக இருந்தது. அந்த சிகரத்திலே ஒருவரும் இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, அவனுக்கு சொந்த பந்தங்கள் இல்லை, தனித்து தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தபடினாலே அவனுடைய ஜெபம் எப்படி இருந்தது? அது கருத்துள்ள ஜெபமா இருந்தது. கையை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லாமா? இன்னும் கம்பீரமா ஒரு அலையிலேயே சொல்லாமா? அப்ப உன் வாழ்க்கையில ஒன்றும் இல்லைனாலும் நீ ஆண்டவருக்கு முன்னால நில்லு. உன்னை கர்த்தர் கனப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரிடத்துல கேட்கிறதான அந்த விண்ணப்பம் நம்முடைய வாயில இருந்து புறப்படுகிறதான அந்த ஜெபம் கர்த்தருடைய பார்வையிலே அது உகந்த விண்ணப்பமா இருந்ததுன்னா உடனே கர்த்தர் சாங்ஷன் பண்ணிடுவாரு. கை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லாமா? அப்படி கேட்கணும் ஆண்டவரிடத்துல. நாம் கேட்கிறதான அந்த ஜெபம், நாம் ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொள்வது கர்த்தருக்கு உகந்த விண்ணப்பமா இருக்கு.